Hi guys, இன்னைக்கு நம்ம சேனல்ல french fries எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பொட்டேட்டோவை தோல் உரிச்சு வச்சிருக்கோம். இது இப்போ வந்து கட் பண்ணி வச்சிரலாம். இந்த மாதிரி நம்ம french fries மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணோனே இது உடனே வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்க வாட்டர் போட்டுருங்க. இல்லனா அது வந்து கருத்துரும். இப்போ நம்மளோட பொட்டேட்டோஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர் இருக்க வாட்டர்ல போட்டு வச்சிட்டோம். இப்போ half an hour போல இந்த மாதிரி கோல்ட் வாட்டர்ல இந்த பொட்டேட்டோஸ் இருக்கு. நான் பக்கத்திலே வந்து ஹாட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்குள்ள வந்து நம்ம salt ஆட் பண்ணிக்கலாம். salt ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு mix பண்ணி நம்ம வெச்சிருக்க பொட்டேட்டோஸை வந்து இதில இருந்து எடுத்து அதுல ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கோல்ட் வாட்டர் இருக்கல்ல எடுத்து ஹாட் வாட்டர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இது ஒரு 10 minutes இப்படியே இருக்கணும். இப்போ நமக்கு 10 minutes ஆயிடுச்சு. இதில இருக்கறதெல்லாம் எடுத்து தண்ணி இல்லாம ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு டவல்ல வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் இத வந்து பேட் ட்ரை பண்ணனும். இந்த மாதிரி வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. நம்ம ஃபுல்லா ட்ரை பண்ணனும். இந்த மாதிரி ஃபுல்லா போட்டு ட்ரை பண்ணுங்க. ஏனா ஈரோ இருந்தா உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் அப்சர்வ் பண்ணி ஆரம்பிக்கும். நிறைய எண்ணெய் குடிச்சிரும். சோ அது வந்து ஈரோ இல்லாத மாதிரி ஃபுல்லா ட்ரை பண்ணிருங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இத வந்து ஃப்ரை பண்றதுக்கு ஒரு panல ஆயில் ஊத்தி வச்சிருக்கேன். ஆயில் வந்து ஆயிலோட ஹீட் வந்து மீடியம் ஹீட்ல இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்றதுக்கு மீடியம் ஹீட் இல்லனா லோ ஹீட்ல இருந்தா போதும். ஏனா ஃபர்ஸ்ட் போடுறது வந்து நம்ம கலர்க்காக போடுறது இல்ல, உள்ள இருக்குது சாஃப்ட் ஆகணும்ங்கறதுக்காக தான் போடுறோம். அதனால இது லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். செகண்ட் ஃப்ரை வந்து நம்ம ஹை ஹீட்ல வச்சு கலர் பண்ணிக்கலாம். நம்ம எப்பவுமே ஃப்ரை பண்ணும்போது pan-ஐ வந்து க்ரவுட் பண்ண கூடாது. அதாவது pan-ல வந்து ஒரு கம்மியா தான் போடணும். இல்லனா ஆயிலோட ஹீட் வந்து கம்மியாயிரும் ஃப்ரை ஆக. அதனால நம்ம pan-ல எப்பவுமே கம்மியா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 minutes ஆயிருக்கு. உள்ள இருக்கிறது நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. அதனால எடுத்து வச்சிரலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இதே மாதிரி இருக்கிற பேட்ச் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிரலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணியாச்சு. உடனே இத வந்து டீப் ஃப்ரை பண்றதுக்கு ஸ்டவ்வை வந்து மேக்ஸिमम ஹீட்ல வச்சு உள்ள போட்டு நல்லா கிறிஸ்பி ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம French fries சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத salt and pepper போட்டு டாஸ் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கு அப்புறம் பெப்பர் போட்டு இத நல்லா இப்ப டாஸ் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான French fries ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. Bye bye, have fun.